உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 86ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி குழுக்கள் போட்டு அவங்க தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய விருப்பத்தை அதன் வழியாக கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம தொடர்ந்து யோசுவாவினுடைய புத்தகத்தில் 15-18 வரைக்கும் 4 அதிகாரங்கள் வாசிப்போம். எல்லாமே சின்ன சின்ன அதிகாரங்கள் தான். இன்றைக்கி யூதா, எஃப்ராயிம், யோசேப்பு, அதுக்கப்புறம் பெஞ்சமின் குலங்கள் எல்லாம் அவங்களுடைய இடங்களை பெற்றுக்கொள்வாங்க. அந்த விவரங்களை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். திருப்பாடல் 130 இன்றைக்கி நம்ம 2ஆம் வாசகம் வாசிப்போம். தொடர்ந்து அந்த சங்கீதம் சாம்ஸ் ஆஃப் அசென்ட் திருப்பயணிகளினுடைய அந்த திருப்பாடலை நம்ம வாசித்து கொண்டிருப்போம். இன்றைக்கி பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு திருப்பாடல், ஒரு ஜெபம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். சரி, இன்றைக்கும் எந்த கேள்விகளும் இல்லை. நம்ம நேரடியாக ஜெபத்தோடு இன்றைய விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம இணைந்துடலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். யோசுவா ஆகமம் அதிகாரம் 15. யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலைநிலம் வரையிலும் அமைந்திருந்தது. அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை வளைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்கரவியம் மேட்டை தாண்டி சீன் பாலைநிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது. எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி கர்காவை நோக்கி திரும்புகிறது. அர்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது. இதுவே உங்கள் தென் எல்லை. கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்துவாரம் வரை உள்ள சாக்கடல். வட எல்லை யோர்தானின் முகத்துவாரத்திலிருந்து தொடங்கி பேத்தோகிலா வரை மேலேறி வடக்கே பெத்தராபா வரை செல்கிறது. இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல் வரை செல்கிறது. இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதும்மிம் மேட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன் செமேசு நீர்நிலைகளை தொட்டு ஏன் ரோகேல் வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை இன்னும் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னும் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபூசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே ரபாயிம் பள்ளத்தாக்கின் வட எல்லை ஆகிய இன்னும் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை மலை உச்சியிலிருந்து நெப்தோவாகு நீரூற்று வரை எபிரோன் மலை நகர்களுக்கு வெளியே செல்கிறது. பிறகு இவ்வெல்லை பாலாவுக்கு, அதாவது கிரியத்து எயாரிமுக்கு செல்கிறது. மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயர் மலையை நோக்கி சுற்றுகிறது. எயாரிம் மலையின் வடக்கு சரிவான கெசலோன் பக்கம் செல்கிறது. பெத்சமேசில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது.
பிறகு இவ்வெல்லை எக்ரோனின் வடக்கிலுள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது. பிறகு பாலாமலையை கடந்து யாப்னவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது. மேற்கு எல்லை பெருங்கடல். இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபுன்னேயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார். அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை. சேசாய், அகிமான், தல்மாய் என்ற ஆனாக்கின் 3 புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார். அங்கிருந்து அவர் தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார். கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாளைய பெயர். கிரியத்து சேபேரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார். காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். காலேபு தம் மகள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கிய பொழுது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவள், எனக்கு ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர். இப்பொழுது எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். அவர் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். இது யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து. தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு: கப்சாவேல், ஏதேர், யாகூர், கீனா, தீமோனா, அதாதா. கெதேசு, ஆட்சோர், இத்னான், சீபு, தெலேம், பேலோத்து. ஆட்சோர், அதாத்தா, கெரியேத்து, எட்சரோன் என்னும் ஆட்சோர். அமாம், சேமா, மோலதா. ஆட்சோர், கத்தா, எஸ்மோன், பெத்பலேத்து, அட்சர் சூவால், பெயர்செபா, பிசியோத்தியா, பாலா, ஈயிம், எட்சேம், எல்தோலது, கெசில், ஓர்மா, சிக்லாகு, மத்மன்னா, சன்சன்னா, இஸ்பவைத்து, சில்கிம், அயின், ரிம்மோன் ஆகிய இவை அனைத்தும் 21 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவோல், சோரா, அஸ்னா, சானுவாகு, ஏன்கன்னிம், தப்புவாகு, ஏனாம், யார்முத்து, அதுல்லாம், சோக்கோ, அசேகா, சாரையும், அதித்தாயும், கேதரா, கெதரோத்தாயும் ஆகிய இவை 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. செனான், அதாசா, மிக்தல் காத்து, திலையான், மிஸ்பே, யோக்தவேல், லாக்கிசு, பொர்சகாது, எக்லோன், கபோன், லகுமாசு, கித்திலுசு, கெதரோத்து, பெத்தாகோன், நாமா, மக்கேதா ஆகிய இவை 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. லிப்னா, எத்தேர், ஆசான், எப்தா, அஸ்னா, நெட்சிபு, கெயிலா, அக்சிபு, மாரேசா ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும். எக்ரோனிலிருந்து கடல் வரை அஸ்தோது அருகிலுள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும். எகிப்தின் 6 வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகரங்களும் சிற்றூர்களும். பெருங்கடலே அதன் எல்லை. மலைப்பகுதியில் உள்ள சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் என்னும் கிரியத்து சன்னா, அனாபு, எஸ்தமோ, ஆனிம், கோசேன், கோலோன், கீலோ ஆகிய இவை 11 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அராபு, தூமா, எசான், யானிம், பெத்தபுவாகு
அப்பேக்கா, ஒமத்ரா, எபிரோன், கிரியத்து அர்பா, சீயோர் ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. மாவோன், கர்மேல், சீபு, யூத்ரா, இஸ்ரியேல், யோக்தயாம், சானோவாகு, காயின், கிபையா, திம்னா ஆகிய இவை 10 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கல்குல், பெட்சூர், கெதோர், மாராத்து, பெத்தனோத்து, எல்டதக்கோன் ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிரியத்து எயாரிம் என்ற கிரியத்து பாகால், ரபா ஆகிய இவை 2 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. பாலைநில பகுதியில் பெத்தராபா, மிதின், செகாக்கா, நிப்சான், ஈர்மலாக்கு, என்கேதி ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை யூதா மக்கள் வெளியேற்ற இயலவில்லை. எபூசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 16. யோசேப்பின் மக்களுக்கு கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள். எரிகோ பகுதியின் யோர்தானிலிருந்து எரிகோ நீர்நிலைகளுக்கு கிழக்காக எரிகோவிலிருந்து பெத்தேல் குன்று வரை உள்ள பாலை நிலத்தின் ஊடே சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு சென்று அர்க்கியரின் எல்லையான அதாரோத்தை கடந்து மேற்காக யாப்லேற்றியரின் எல்லை நோக்கி இறங்கி பெத்கோரோன் கேசேர் எல்லை மட்டும் சென்று கடலில் முடிகின்றது. யோசப்பின் மக்களான மனாசேயும் எப்ராயிமும் இதை உரிமை சொத்தாக பெற்றனர். எப்ராயிம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள். கிழக்கே எல்லை அற்றரோத்து ஆதார் முதல் மேல் பெத்கோரோன் வரை செல்கிறது. மேற்கு எல்லை மிக்மெதாத்துக்கு வடக்கே சென்று கிழக்கே தானத்து சீலோவுக்கு திரும்பி அதை யானோவாவுக்கு கிழக்காக கடந்து யானோவாவிலிருந்து அற்றரோத்து நகருக்கு இறங்கி எரிகோவை தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. இவ்வெல்லை தப்புவாக்கிலிருந்து மேற்காக கானா நதி வரை ஏறி கடலில் முடிவடைகின்றது. இதுவே எப்ராயிம் மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து. இதுவன்றி எப்ராயிம் மக்களுக்கு மனாசேயின் மக்களின் உடைமைகளான நகர்களுக்கும் அவற்றின் சிற்றூர்களுக்கும் நடுவில் நகர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கெசேரில் வாழ்ந்து வந்த கானானியரை வெளியேற்றவில்லை. ஆகையால் இன்றும் கானானியர் எப்ராயிம் நடுவில் அடிமைகளாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 17. யோசேப்பின் முதல் மகனான மனாசேயின் குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கியர் போர் வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானும் அளிக்கப்பட்டன. மனாசேயின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலக்கு, அசிரியேல், செக்கேம், ஏபேர், செமிதா ஆகியோரின் புதல்வர்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர். மனாசேயின் மகனான மாக்கியருக்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபுகாதுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தனர். அவனுடைய பெண் மக்களின் பெயர்கள் மக்லா, நோவா, ஒகுலா, மில்கா, திரட்சா. அவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர். ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் விழுந்தன. ஏனெனில்
மனாசேயின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேரிலிருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மதாத்து வரை செல்கின்றது. அவ்வெல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்கு சொந்தமாயிற்று. மனாசேயின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராயிமின் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வெல்லை கானா நதியை நோக்கி இறங்குகின்றது. நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராயிமுக்கு சொந்தமானவை. இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராயிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அதன் எல்லையாக இருந்தது. அவை வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார் ஆசேர் எல்லைகளுக்குள் பெத்சானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏன்தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டன. மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடன் தங்கிவிட்டனர். இஸ்ரேலரின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அடிமை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர், ரபாயிம் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பின் மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளியில் இருக்கும் பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளியிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராயிமிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள். உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை, மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். ஏனெனில் கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமையுள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். யோசுவா ஆகமம் அதிகாரம் 18. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது. அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர். இஸ்ரேல் மக்களில் 7 குலங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை. இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள்? குலத்திற்கு 3 பேரை தேர்ந்தெடுங்கள். அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றிச் சென்று அவரவர் உரிமை சொத்து என்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள். அவர்கள் நாட்டை 7 பிரிவுகளாக பிரிப்பர். யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர். யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர். நீங்கள் நிலத்தை 7 பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள். நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுளச் சீட்டு போடுவேன். லேவியர்க்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை. ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார்.
ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து, ரூபன், மனாசேயின் அரைக்குலம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றனர். அவ்வாறே அம்மனிதர் புறப்பட்டு சென்றனர். நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுளச்சீட்டு போடுவேன். அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தனர். நகர்களின் பட்டியலை 7 தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர். சீலோவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர். யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுளச்சீட்டு போட்டார். அங்கே யோசுவா இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார். முதல் சீட்டு பென்யமீன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது. அவர்களது எல்லை வடபகுதியில் யோர்தானில் இருந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வட சரிவில் ஏறி பின்பு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெத்சாவேன் பாலை நிலத்தில் முடிவடைகிறது. மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கி சென்று அதனை கடக்கிறது. பின்னர் அவ்வெல்லை கீழ் பெத்கோரோனுக்கு தெற்கே மலை மீது உள்ள அத்தராத்து அதாரை நோக்கி செல்கிறது. பின்பு அவ்வெல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து எயாரிம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது. இதுவே மேற்கு எல்லை. அதன் தென் எல்லை கிரியத்து எயாரிமின் எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காக சென்று பிறகு நெப்தோவாகு நீர்நிலைகள் வரை போகிறது. மேலும் அவ்வெல்லை ரபாயும் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள இன்னோம் மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது. பின்னர் அது எபூசியரின் மலைச்சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னோம் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது. பிறகு அது வடபக்கம் திரும்பி அதும்மிம் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலீலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது. பிறகு அது வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிராக சென்று அராபாவில் இறங்குகிறது. பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்பு கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென் பகுதியில் முடிவடைகிறது. இதுவே தென் எல்லை. கிழக்கே யோர்தான் நதி எல்லையாக அமைந்துள்ளது. இது பென்யமீன் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து. பென்யமீன் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடமையான நகர்கள் எரிகோ, பெத்தோகிலா, ஏமகசீசு, பெத்தராபா, செமாரயிம், பெத்தேல், அவ்விம், பாரா, ஒபிரா, கெபரம்மோனி, ஒப்னி, கேபா ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிபயோன், ராமா, பேரோத்து, மிஸ்பே, கெப்பிரா, மோசா, ரக்கேம், எரிபயேல், தராலா, சேலா, எலேபு, எருசலேம் என்னும் எபூசி, கிபயத்து, கிரியத்து ஆகிய 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இது பென்யமீன் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை. திருப்பாடல் 130. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அருள்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக
ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களின் பாவங்களை எல்லாம் பாராமல் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நீங்கள் எங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்டிச்சிங்கன்னா நாங்கள் அவங்க முன்னாடி நிற்கவே முடியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பாவங்களை நீங்கள் பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய தாராள உள்ளத்தை, உங்களுடைய அபரிவிதமான இரக்கத்தை எங்கள் மேலே பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து நாங்கள் மனம் திரும்ப அருள் தாரும் அப்பா. அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய கனிவான செயல்களை எல்லாம் என்றைக்குமே மறக்காமல் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து எங்களுடைய வாழ்வு மொத்தத்தையும் அவரை மையப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை திருப்ப எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நாங்களும் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை வந்து அடைய இந்த பாலைவன பயணமாகி இந்த உலக வாழ்க்கையில் பாவத்தின் கரைப்படாமல் வாழ்ந்து முடிக்க, எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க புனித பவுலை போல எங்களுக்கு தேவையான ஒளியையும் ஞானத்தையும் திடத்தையும் நுண்ணறிவையும் தந்துள்ளோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க வரி வந்து ரொம்ப 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 சுருக்கம்தான். இன்றைக்கி பாருங்கள், யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா சொல்கிறாரு, உங்கள் மூதாதையர்களின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள். கிறிஸ்தானுசாரம் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ஃபாதர் தாமஸ் ஏ கெம்பஸ் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அழகாக கூறுகிறார், நம்ம இப்போ வரைக்கும் செயின்ட்டாக இல்லாமல், புனிதராக இல்லாமல் இருப்பதற்கான ஒரே காரணம், புனிதராக நம்ம விரும்பவில்லை. விரும்பணும் அப்படின்னாக்க அதுக்கு தேவையான அந்த உழைப்பை நம்ம போடுவோம். இந்த மக்கள் பாருங்கள், அந்த ஆண்டவர் வாக்களிச்சிட்டாரு, எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு, அதை போய் ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். உண்மையிலே இது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டு பாருங்களேன். நம்ம போய் ஜெபமாலைக்கு முட்டி போட்டால் போதும், போர் அவர் செய்வார். ஆனால் அந்த முட்டி போடுறதுக்கு அந்த சின்ன ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு சோம்பேறிகளாக இருக்கிறது. ஸோ நம்ம இதை யோசிச்சு பார்ப்போம். நிறைய விஷயங்களில் வந்து ஆன்மீக காரியங்களையும் சரி, கடவுள் கொடுக்கறத வந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்குள்ள சோம்பேறியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ இரக்கமாக நம்ம மேலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டு ஆனாலும் அதை நம்ம கொடுத்துருக்குறாரு. ஸோ முடிஞ்சளவு நம்ம இதை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு இனிமேல் எப்போல்லாம் நமக்கு வந்து ஜபத்தை நினச்சி சோம்பேறித்தனம் வருதோ, அல்லது ஆன்மீக விஷயங்களில் ஒரு தோய்வு வருதோ, பயப்படுறோமோ இல்லை தயக்கம் காட்டுறோமோ, உடனடியாக நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த இஸ்ரேல் மக்கள் தான். இப்படி பண்ணி தான் அவங்க 40 வருஷம் பாலைவனத்தில் சுற்ற வேண்டிய ஒரு தண்டனை அவங்க பெற்றார்கள். அதே போல் இங்கேயும் அவங்க பாருங்கள், வாக்களிக்கப்பட்டதையும் பெற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து சோம்பேறித்தனமாக இருக்காங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு உடனே நமக்கு ஞாபகம் வரைந்து இஸ்ரேல் மக்கள் தான் ஞாபகம் வரணும். ஐயோ, இஸ்ரேல் மக்கள் மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆண்டவர்கிட்ட திரும்பி, ஆண்டவரே பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட திரும்பி, அம்மா இருளை நீக்கி விடுங்க, எங்ககிட்ட இருந்து ஒரு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் எங்களுக்குள்ளே தந்து ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்கம்மான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ சாத்தானையும் நம் உடலையும் இந்த உலகத்தையும் வெல்லுவதற்கு தடையாக இருப்பது அந்த கஷ்டம். அந்த உடலை வருத்தணும், அந்த நேரத்தை தியாகம் செய்யணும், நம்மளுடைய விருப்பத்தை தியாகம் செஞ்சு கஷ்டமாக இருக்கும், பிடிக்காத இருக்கும், போர் அடிக்க இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். ஆண்டவரை நம்ம உணர ஆன்மீக வாழ்க்கையின் அந்த ஜெபத்தின் வாழ்க்கையில் நம்ம முன்னேற அதுக்கப்புறம் நம்ம யாரும் கேட்காமலே நம்மளே போய் ஜெபமாலைக்கு முட்டி போட்டுருவோம். ஆனால் துவக்கத்தில் அந்த பாவத்தை விட்டு பிரேக் ஆகி வர்றதுக்கு, நம்ம பழைய வாழ்க்கையை அந்த இயல்பு பழகியிருக்கோம் இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வருவதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அதனால் இஸ்ரேல் மக்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவு அதை பிரேக் ஆகி அதை விட்டு உடச்சி உலகத்திலிருந்தும் உடலிலிருந்தும் சாத்தானிலிருந்தும் வெளியே வரத்துக்கு முயற்சிப்போம். வாக்களிக்கப்பட்ட தேசம் நம்ம கண் முன்னாடியே இருக்கிறது. அந்த பரிசை கண்முன்னே கொண்டு புனித பவுல் கூறுவதை போல் நம்ம ஓட்டத்தை ஓடணும். இன்று திருப்பாடல் பாருங்கள், 130வது திருப்பாடல் 3வது வசனம் பாருங்கள், எவ்வளோ அழகாக கூறுகிறது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை எல்லாம் மனதில் கொண்டு இருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும்? ஹூ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் தான் உங்கள் முன்னாடி நிற்க முடியும்? உங்கள் முன்னாடி யாருமே நிற்க முடியாது. மாதாவும் ஆண்டவர் இயேசுவையும் தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பிறக்கலை, பாவம் செய்யாமல் வாழலை. அதனால் இது ஒரு அழகான ஒரு ஜெபம். இதையும் நம்மளோட ஜெபத்தினுடைய பேட்டர்னில் சேர்த்துக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை பார்க்காது, நீங்கள் யூஆர் மர்சிஃபுல், நீங்கள் கோபம் கொள்வதற்கு தயக்கம் கூடியவர், ஆனால் இரக்கத்தில் அபரிவிதமானவர், அபவுண்டிங் இன் மர்சி. உங்கள் இடத்துலாம் பேரன்பு உண்டு, உங்கள் இடத்துலாம் மீட்பு உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த திருப்பாடலேருந்து கற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்னுடைய குரலுக்கு செவி சாய்ங்க, கேட்கலாம், அப்பாவை கேட்குறது போல் கேட்கலாம். 130வது திருப்பாடலில் இன்றைக்கி பாருங்கள், 6வது வசனத்தில் பாருங்கள், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை போல என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கிறது. எப்படி இருக்குது பாருங்களேன். மை சோல் வெயிட்ஸ் ஃபார் த லார்ட். என்னுடைய ஆன்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. விடியல்காரருக்காக காவலர் காத்திருக்கிறது தான். இது ஒரு அழகான ஒரு 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 சித்தரிப்பு. இது வாட்ச்மேனாக நம்ம ஏதாவது நைட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அன்ரிசர்வ்டில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், எப்படா விடியல் வரும், எப்படா நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், தூங்க கூட கஷ்டமாக இருக்கும், இடம் இல்லை, நின்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுவோம், எப்படா விடியும், எப்படா ஊர் சேரும்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, விடியலுக்காய் காத்திருக்கும் ஒரு காவலரை போல். ஏன் வாட்ச்மேனுக்கு காலையில் வந்துடுச்சுன்னா ஒரு டியூட்டி முடிஞ்சிச்சு, அது வரைக்கும் அவர் கஷ்டமாக கண்ணை முழிச்சு அவர் காத்திருக்கணும்ல. அதே போல் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோமா? எவ்வளோ அழகாக அந்த திருப்பாடல் யோசிக்கிறப்பாங்க. ஆண்டவர், விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை போல் நாங்களும் காத்திருக்கோம். இதையும் நம்ம நம்மளோட ஜெபத்தில் இணைச்சிக்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.